எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம குஜராத்தில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பேர் குக்ரா சாண்ட்விச். இது நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ரொம்ப ஈஸியாக அந்த சாண்ட்விச்சை செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது போடுங்க. அடுத்து 1 மீடியம் சைஸ் குடமிளகாய் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸை நான் நைஸாக அரைச்சி ஆட் பண்ணுறேன். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஃபில்லிங். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நான் ஒரு கை அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்க்குறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் எப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் சாண்ட்விச்சில் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ சட்னி பண்ண ஆரம்பிக்கலாம். மிக்சர் ஜாரில் ஒரு போல் ஃப்ரெஷ்ஷான புதினா போடுங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். புதினா கொத்தமல்லி ரெண்டையும் தண்டோட சேர்த்துக்கோங்க. அப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையை தோல் எடுத்துட்டு போடுங்க. 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்க்குறேன். இப்போ 2 பச்சை மிளகாய் நறுக்குனது போடுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் பிளாக் சால்ட், அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஆட் பண்ணுங்க. தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். சட்னி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுதான் நமக்கு வேண்டிய கரெக்டான கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு பிரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரெகுலர் ஒயிட் சாண்ட்விச் பிரெட் தான் எடுத்திருக்கேன். எல்லா பக்கமும் எட்ஜஸை கட் பண்ணிடுங்க. இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நமக்கு 3 பிரெட் ஸ்லைசஸ் வேணும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்மூத்தாக வரும். நான் உப்பு இல்லாத வெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சால்டட் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பிரெட் ஸ்லைசஸ்லையும் வெண்ணெய் தடவினதும் 1 ஸ்பூன் புதினா கொத்தமல்லி சட்னியை பிரெட்டில் போடுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால சட்னி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சட்னி தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்புறம் பிரெட் தண்ணியை அப்சார்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லா பிரெட் ஸ்லைசஸ்லையும் இதே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் ஃபுல்லாக ஃபில்லிங்கை எடுத்துட்டு பிரெட்டில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இன்னொரு ஸ்லைஸ்லையும் ஃபில்லிங்கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம சீஸை பிரெட் மேலே துருவிக்கலாம். நான் மாசரலா சீஸ் யூஸ் பண்ணுறேன். நல்லா நைஸாக துருவிக்கோங்க. கொஞ்சம் நிறையவே சீஸை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சாண்ட்விட்சை அசெம்பிள் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ண பிரெட் ஸ்லைசஸை ஒன்று மேலே ஒன்று வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு 3வது ஸ்லைஸை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக வெண்ணெயை தடவுங்க. ஏன்னா நம்ம இதை சாண்ட்விச் மேக்கரில் வச்சு டோஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டோஸ்டரில் சாண்ட்விட்சை வெண்ணெய் தடவின பக்கமாக அடிப்பக்கம் இருக்கிற மாதிரி வைங்க. வச்சுட்டு மேலே கொஞ்சமாக வெண்ணெயை தடவுங்க. தடவிட்டு டோஸ்டரை க்ளோஸ் பண்ணுங்க. எட்ஜஸ் கொஞ்சம் வெளியில் வரா மாதிரி இருக்கும், பரவாயில்ல, அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்டோவ்ல வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் டோஸ்டரை அடிக்கடி திருப்பிட்டே இருங்க. அப்போ 2 பக்கமும் ஈவனாக டோஸ்ட் ஆகிட்டு கலரும் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக வரும். இந்த ஸ்டோவ் டாப் டோஸ்டர் உங்களுக்கு பாத்திர கடையிலலாம் நல்லா ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது நீங்கள் வாங்கிக்கலாம். நான்ஸ்டிக் இல்லைனா கூட சாதாரண டோஸ்டர் கூட நீங்கள் வாங்கிக்கலாம்.
நான் 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் நமக்கு வேணும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்த பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் 2 பக்கம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக டோஸ்ட் ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஆக்சுவலாக இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. டோஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எட்ஜஸை கட் பண்ணிக்கோங்க. இந்த சாண்ட்விச் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த சாண்ட்விச் வந்து அகமதாபாத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட். சாண்ட்விச்சை கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா? நான் இன்னைக்கு டொமேட்டோ கெச்சப் அப்புறம் புதினா கொத்தமல்லி சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஒரு சாண்ட்விச். இந்த ஃபில்லிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாண்ட்விட்சை நீங்கள் எப்போ வேணும்னாலும் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்ச் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட சாப்பிட்லாம். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற சாண்ட்விச் ரெசிபீஸோட லிங்க்ஸும் நான் உங்களுக்கு தரேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.